ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நம்ம பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை அத்தியாயத்தில் 2 சீர் 47 என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத ஒரு கதை மூலியமாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன தவறோ இல்லை கெட்டதோ நடந்துருச்சு அப்படின்னா, ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு மனம் கலங்கவோ துயரப்படவோ கூடாது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற நம்பிக்கையோடு மன தைரியமாக இருக்கணும். அப்படின்னு இருந்தோம்னா எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற ஒரு சிறிய கதை தான் இது. பகவத்கீதை அத்தியாயம் 2 சீர் 47 பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இப்போ கதைக்குள்ள போவோம் வாங்க. முன்னொரு காலத்துல ஒரு துறவி ஊர் ஊரா போய் மக்களுக்கு நல்ல உபதேசங்களையும் ஆசிகளையும் வழங்கி வந்தார். அப்படி ஒரு நாள் அந்த துறவி தங்களோட ஊருக்கு வந்திருக்கிறதை கேள்விப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை சந்தித்து ஆசிகளையும் உபதேசங்களையும் பெற்று சென்றார்கள். அப்போ அவரை பார்க்க ஒரு இளைஞன் வந்திருந்தான். அவன் துறவியை வணங்கிட்டு, ஐயா, என் வாழ்க்கையில் எனக்கு எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களாக தோன்றிக்கிட்டே இருக்கு. என்னால் எந்த முடிவுகளையும் தைரியமாக எடுக்க முடியல. ஏதாவது ஒரு தப்பு நடந்துடுமோ, பெருசாக ஏதாவது கெட்டது நடந்துடுமோ, ஒரே பயமாக இருக்குது. சின்னதாக ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் கூட என்னால் அதை தாங்கிக்க முடியல. ஏன்னா நீங்கள் தான் நல்ல ஒரு வழியை காட்டணும், என் வாழ்க்கை நல்ல மாதிரி மாறுவதற்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டி நிற்கிறான். அதை கேட்ட துறவிக்கு அந்த இளைஞனோட பிரச்சனை என்னங்கிறது நல்லா புரிஞ்சிடுச்சு. உடனே துறவி அந்த இளைஞன் கிட்ட, உன்னோட பிரச்சனை தீரணும்னா நான் சொல்கிற ஒரு மரத்தினை நீ எப்போதும் மனசில் வச்சுக்கணும், ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் உனக்கு எப்போவெல்லாம் துன்பம் வர்ற மாதிரி தோணுதோ அப்போவெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு, உன் துன்பங்கள் காணாமல் போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்தோட நன்மையை நல்லா புரிஞ்சுக்க உனக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பசுமையான மரங்கள் செடி கொடிகள் அப்படின்னு அழகு நிறைந்த ஒரு கிராமத்தில் ஒரு வயதான பெரியவர் தன்னோட மகனோட வாழ்ந்துட்டு வந்தார். அவர்கிட்ட ஒரு குதிரையும் ஒரு குதிரை வண்டியும் இருந்தது. அந்த குதிரை வண்டியில் அந்த ஊர் மக்கள், பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்கள் சவாரி கூட்டிட்டு போகிறது தான் அந்த பெரியவரோட தொழில். அந்த ஒரு குதிரையை நம்பித்தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். அந்த பெரியவரான அவரது மகன் ஒரு இளைஞன். இருந்தாலும் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே அந்த குதிரையை கவனிச்சுட்டு தன்னோட அப்பாவுக்கு உதவியாக இருந்தான். ஒரு நாள் திடீர்னு அந்த பெரியவரோட குதிரை காணாமல் போயிடுச்சு. குதிரை லாயத்துக்கு போய் பார்க்க அவரோட மகன் குதிரை அங்கே இல்லாததை நினச்சி அடைஞ்சு வேகமாக அப்பா கிட்ட போய், அப்பா, நம்ம குதிரையை காணாம் அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோடு சொல்கிறான். அதுக்கு தன் மகனை அமைதியாக பார்த்து அந்த பெரியவர், போய் தேடிப்பார், குதிரை எப்படியும் கண்டிப்பாக திரும்ப வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோட பதில் சொன்னார். அப்போ பக்கத்து ஊருக்கு சவாரி போகிறதுக்காக அங்கே வந்திருந்த ஊர்க்காரவங்க அந்த பெரியவரை குதிரை காணாமல் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவர்கிட்ட போகிற, ஐயா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கவே கூடாது. அந்த குதிரை தான் உங்கள் குடும்பத்துக்கே சோறு போட்டுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துரதிர்ஷ்ட நிலைமையை நினச்சா எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு துக்கம் விசாரிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அந்த பெரியவர் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல், முகத்தில் எந்த கவலையோ துக்கமோ இல்லாமல் ஒரு சின்ன புன்னகையோடு அந்த மக்களை பார்த்து, காணாமல் போன என் குதிரை திரும்ப கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம், கிடைக்காம போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா நடப்பது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. அந்த பெரியவர் சொன்னதை கேட்ட மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு, இவருக்கு எதுவும் புத்தி சரியில்லையா அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிட்டு அங்கிருந்து கலைஞ்சு போனாங்க. ஒரு 4-5 நாள் போயிருக்கும். அன்னைக்கு ஒரு பெரியவர் அவரோட வீட்டுக்கு தென்னையில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஏதோ குதிரை ஒரு கேட்டு திரும்பி பார்த்தார். அங்கே பார்த்த கணம் காணாமல் போனோன்னா குதிரை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட இன்னொரு குதிரையும் வந்துக்கிட்டு இருக்கு. குதிரை பார்த்த பெரியவருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஓடி போய் தன்னோட குதிரை கிட்ட, வா, வந்துட்டியா, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக வந்துடுவேன்னு அப்படின்னு சொன்னவர்
அது ஒரு உன் நண்பனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 குதிரையும் லாயத்துக்கு அழைச்சிட்டு போய் கட்டி போட்டுட்டாரு. அங்கே கூட வந்திருந்த இன்னொரு குதிரை காட்டில் வளர்ந்த ஒரு முரட்டு குதிரை அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அந்த பெரியவர். இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அங்கே வந்து இந்த பெரியவர்கிட்ட, ஐயா உங்களைப் போல அதிர்ஷ்டசாலி இந்த ஊரில் யாரும் இல்லை. முன்னாடி உங்ககிட்ட ஒரு குதிரை தான் இருந்தது, இப்போ 2 குதிரை ஆயிடுச்சு. இனிமே உங்கள் வருமானம் 2 மடங்காக உயரப்போகுது. ஒரே மகிழ்ச்சி தானே உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர், எனக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லாம் ஒன்றும் இல்லை. இது நடந்தது அதிர்ஷ்டமா இல்லை துரதிர்ஷ்டமா அப்படின்னு எனக்கு தெரியாது. காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். இருந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறது எனக்கு என்றைக்கும் மாறாத நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. அதற்கு அந்த ஊர் மக்கள், என்ன இவர் நல்லது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறாரு, கெட்டது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறாரு, இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அந்த பெரியவரோட மகன் புதுசாக வந்திருந்த அந்த குதிரையில் சவாரி போகலாம்னு நினச்சி அந்த குதிரையை வண்டியில் போட்டு குதிரை மேலே ஏறி சவாரி செஞ்சார். அப்போது காட்டிலேயே வளர்ந்து திரிஞ்ச அந்த முரட்டு குதிரை கட்டுக்கடங்காமல் ஓட ஆரம்பிடுச்சு. அவனால் கட்டுப்படுத்தவே முடியல. அடங்காத அந்த குதிரை அவனை கீழே தள்ளிடுச்சு. அதனால் அவனுடைய ஒரு கால் உடைஞ்சு போச்சு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அந்த பெரியவர்கிட்ட வந்து, ஐயோ பாவம், இந்த புது குதிரையால் உங்களுக்கு ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் வந்துருச்சு. இப்போ உங்கள் ஒரே பிள்ளையோட கால் முடமாயிடுச்சு அப்படி வருத்தத்தை தெரிவித்தாங்க. அதுக்கு அந்த பெரியவர், என் மகனுக்கு ஏற்பட்டது துரதிர்ஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கல. இதுவும் ஒரு வேளை நன்மைக்காக கூட இருக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பதட்டமோ சோகமோ இல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. அதுக்கு அந்த ஊர் மக்கள், என்ன இது, தன் மகன் கால் உடைஞ்சு முடமாயிடுச்சு, அதையும் அவர் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு சில நாட்கள்லையே பெரியவர் வாழ்ந்த அந்த நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய நாட்டுக்கும் போர் ஆரம்பிக்கிற சூழ்நிலை உருவாச்சு. அந்த பெரிய நாட்டை சமாளிக்க அந்த நாட்டு அரசனுக்கு இன்னும் நிறைய வீரர்கள் தேவைப்பட்டாங்க. அதனால் தன் நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு மன்னன் ஆணை போட்டான். அப்படி இராணுவத்தில் சேர இளைஞர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போனாங்க. இராணுவ வீரர்கள் எப்படியும் சாகத்தான் போகிறாங்க. அந்த ஊர் இளைஞர்கள் பயந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பெரியவரோட வீட்டுக்கு வந்த இராணுவ அதிகாரிங்க அந்த பெரியவரோட மகனை வெளியில் வா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க. அவனால் நடக்க முடியாததுனால அவன் வெளியில் வர வீட்டுக்குள்ளே வந்த இராணுவ அதிகாரிங்க அவனுடைய கால் ஊனமாக இருக்கிறத பார்த்து, ஓ உன்னால் நடக்க முடியாதா, அடிபட்டு இருக்கா அப்படின்னு கேட்டவங்க, சரி நீ வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவனை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. போர் ரொம்ப உக்கிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. துரதிர்ஷ்டம் வசமாக அந்த ஊர் இளைஞர்கள் ஒவ்வொருத்தராக உயிரிழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போருக்கு போன இளைஞர்களுக்குமே ஊர் திரும்பலை. அந்த ஊரில் ஒரே ஒரு இளைஞனா பெரியவனின் மகன் மட்டும் தப்பி இருந்தான். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் பெரியவரை பார்த்து, பரவாயில்லை, அந்த புது குதிரை உங்கள் மகனை முடமாக்கினது ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு, அது உங்கள் மகனை காப்பாற்றிடுச்சு. ஆனால் நாங்கள் எல்லாம் இப்படி மாட்டிக்கிட்டோம். எங்களோட பிள்ளைகள் எல்லாம் போரில் போய் இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப துரதிர்ஷ்டம். ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான், உங்கள் மகன் தப்பிச்சிட்டான். அன்னைக்கு உங்கள் மகனுக்கு கால் உடைஞ்சப்ப நீங்கள் சொன்னீங்க இந்த விஷயத்துலையும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கலாம்னு, அது இப்போ உண்மை ஆயிடுச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊர் மக்கள். அதுக்கு அந்த பெரியவர் பெருசாக மகிழ்ச்சியும் அடையலை, பெருசாக அலட்டிக்கவும் இல்லை. நான் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருக்கேன், அதை நம்புகிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினார். ஊர் மக்களும் அந்த பெரியவரோட மனப்பக்குவத்தை ரொம்ப பாராட்டி பேசினார்கள் அப்படின்னு கதையை சொல்லி முடித்தார் அந்த துறவி. அப்புறம் துறவி அந்த இளைஞன்கிட்ட, இந்த கதையிலேருந்து நீ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. அது என்னன்னா, நடப்பது எல்லாம் நன்மைக்கே. இந்த கதையில் வர்ற அந்த பெரியவரை போல இருக்கிறதுக்கு நீ முயற்சி செய். அப்போது உனக்கு எந்த பயமும் வராது. நம்பிக்கையோட உன்னால் உன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். உனக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் இருந்து நல்லது தான் விளையும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையும் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மனநிலையும் இருந்தால் உன்னை சுற்றி நடக்கிற அனைத்துமே மகிழ்ச்சியை தான் தரும் அப்படிங்கிறது உனக்கு நல்லா புரியும். இதில் அதிர்ஷ்டம் அப்படின்னு ரொம்ப துள்ளுறதோ, துரதிர்ஷ்டம் அப்படின்னு ரொம்ப இடிஞ்சு போய் உட்கார்றதோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. துறவி சொன்ன அந்த கதையும் விளக்கமும் அந்த இளைஞனோட மனசை தெளிய வச்சது. அவன் துறவிக்கு நன்றி சொல்லிட்டு
அங்கிருந்து கிளம்பினான். நண்பர்களே, இந்த கதையில் வர மாதிரி நம்ம வாழ்க்கையில் இப்போது நடக்கிற சில நிகழ்வுகள் நம்ம கெட்டதை போல இருந்தாலும் பின்னால் அது நன்மையை தருவதாகவே இருக்கும். இந்த உண்மையை நம்ம வாழ்நாளில் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக உணர முடியும். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இங்கே காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆகவே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது நம்பிக்கை துணிச்சலை தரும். துணிச்சல் வெற்றியை தரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணி இருந்தால், ஒரு தெளிவை கொடுத்திருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இது போன்ற கதைகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.